இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் பெண்களுக்கான பிரச்சனை, தட் இட் இஸ் அ கப்பிள்ஸ் ப்ராப்ளம். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறேன், டே டைமில் தூங்கிக்கிறேன் மேடம்ங்கிறது இல்லாமல் அது நைட் டைமில் ஒரு அன்இன்டரப்டட் 7 to 8 hours ஸ்லீப் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த தேவைப்படுற ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குங்கிறதுனால தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிசிஓன்னா அதுக்கு வந்து வெறும்னே ஐவிஎஃப் தான், அதுக்கு பிசிஓ இருந்தாலே வந்து நம்மளால வந்து கன்சீவே ஆக முடியாதுங்கிறது ஒரு பெரிய மித்து. வந்த உடனே எல்லாருக்கும் ஐவிஎஃப் சொல்றது தான் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு ப்ராப்ளமாவே பயமா இருக்காங்க. ஃபர்டிலிட்டி சென்டர் போனாலே இதுதான் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஏன் வந்து எக்கை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம்னா வந்து எவ்ரி உமன் இஸ் பார்ன் வித் அ டெஃபினிட் நம்பர் ஆஃப் எக்ஸ். பிறக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ் தான் அப்படிங்கிறது இருக்கும். ஏஜ் ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குங்கிறதுனால அது 35ங்கிறது தான் கோல்டன் ஏஜ். 35 தாண்டும் போது the rate at which the eggs start getting depleted is more. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 10-15 days இந்த எக்கு நம்ம வளர வைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது கூட இந்த ஓபி ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம். ஸோ they don't need to really take a break from their work or லீவ் போட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு தான் வரணுமா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் இருக்காங்க. லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டருடைய சீஃப் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் சரண்யா மேம். அதாவது ஃபர்டிலிட்டி அப்படின்னாலே நிறைய பேருக்கு நிறைய மித்து இருக்கும். இன்ஃபர்டிலிட்டின்னு வந்தால் நிறைய டவுட்ஸும் இருக்கும். நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். அதாவது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வந்துருச்சுனாலே அந்த கப்பலுக்குள்ள வந்து நிறைய மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் சொசைட்டி போடுற ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கப்பல் கிட்ட இருக்க ப்ராப்ளமை தாண்டி சொசைட்டி போடுற அந்த மன அழுத்தம் தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கா? கண்டிப்பாக. ஸோ இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லும் போதே பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப எமோஷனலாக தான் வருவாங்க. ஸோ நம்ம அட் எல்எஃப்சி என்ன பண்ணுறோம்னா ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கப்பலுக்கும் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஓப்பன் அப் ஆகிறதுக்கு அவங்க கிட்ட என்ன பிரச்சனை, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கே தயக்கமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தேவைப்பட்ட டைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பேஷண்ட் பார்த்தல அது ஒரு 7 to 8 பேஷண்ட்ஸ் அதில் ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மச் ஒரு பாட்டில்ட் அப் இமோஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை லெட் அவுட் பண்ணுறது அண்ட் இட்ஸ் வெரி மச் கனெக்டட் வித் தர் மென்டல் ஹெல்த் ஆல்சோ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அது வெறும் அதை ஒரு மெடிக்கலாக பார்க்காம ஒரு ஹோலிஸ்டிக்காக நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் எல்லாமே ஒரு கம்பைண்டாக கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொசைட்டி ப்ரெஷர் அங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. கண்டிப்பாக. அண்ட் அதுவுமே இல்லாமல் வந்து வெறும் கப்பலாக வராமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், மதர் எல்லாரும் கூட வந்து அந்த ஒரு ப்ரெஷர் அதுவுமே வந்து ரொம்ப நிறைய என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டு. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இன்ஃபர்டிலிட்டினாலே அதுக்கு மேக்ஸிமம் பெண்கள் தான் காரணம்னு சொல்லி இன்னுமே நிறைய இடங்கள்ல நம்பிட்டு இருக்காங்க. அது உண்மையா மேம்? அது வந்து நம்ம தான் அதை வந்து சொல்றோம். நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க தான் வந்து இது ஆக்சுவலி ஒன்லி அ ஃபீமேல் பிரச்சனைன்றதை நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ அதுக்கான அவேர்னஸ் கொஞ்சம் இருக்கு. இப்போ மேபி ஒரு சிட்டி லெவல்ல அட்லீஸ்ட் இருக்கு. இது பெண்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 50% இது ஆண்களுக்கான பிரச்சனையும், இது ஒரு கப்பிள் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிய வருது. இன்னுமே நம்ம தெரியப்படுத்தணும் தட் ஃபர்டிலிட்டி இஸ் நாட் ஆர் இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் பெண்களுக்கான பிரச்சனை, தட் இட் இஸ் அ கப்பிள்ஸ் ப்ராப்ளம். ஸோ வரும்போது ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது வெறும் அந்த பெண்ணை மட்டும் கூட்டிட்டு வராம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரங்கிறது ஒரு பேசிக் ஸ்டெப் ஆக்சுவலி. ஓகே, கப்பல் தொடர்பான விஷயம். ஸோ 2 பேருமே சார்ந்தா இருக்கும் அது. ஓகே, முக்கியமா இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரப்ப லைஃப் ஸ்டைல் மேலதான் வந்து எல்லாரும் குறை சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகுது, நைட் ஷிஃப்ட் நிறைய பேர் எடுக்கிறாங்க, ரொம்ப டிஜிட்டல் மயமா நம்ம மாறிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய காரணமாவே இருக்கு. ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு? இதை பத்தி நம்ம ஏன் இவ்வளோ பேசணும்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்றதுங்கிறது அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றோம்ல. இப்போ இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பிசிஓ இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, மேலுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் லோவா இருக்கு, அதனால தான் வந்து நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டி வருதுன்ற போது லைஃப் ஸ்டைலை பத்தி நம்ம ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசணும். இட் இஸ் அ மாடிஃபையபிள் ரிஸ்க். ஓகே, ஒரு மாத்திக்க முடிய ரிஸ்க்குங்கிறதுனால தான் நம்ம அதை பத்தி ரொம்ப நிறைய நம்ம வந்து we have to keep talking about it and அதை மாத்திக்கணும். ஸோ மெயினாக நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்து we have to make sure that we are eating a balanced diet. நிறைய வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ட் நிறைய ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். நம்ம ஆல்கஹால், ஸ்மோக்கிங்,
ட்ரக் அபியூஸ் இதெல்லாம் கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் ஆல்சோ நைட் ஷிஃப்ட்ஸை பத்தி ஏன் நம்ம வந்து மாத்தணும்ன்றது ஏன்னா நம்ம பாடியில வந்து இந்த ஃபர்டிலிட்டிக்கு தேவைப்படுற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நைட் டைம்ல தான் நமக்கு சுரக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் மேல் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் நைட் ஸ்லீப்ல தான் இது சுரக்குங்கிறதுனால தான் நைட் ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் பண்றேன் டே டைம்ல தூங்கிக்கிறேன் மேடம்ங்கிறது இல்லாம அது நைட் டைம்ல ஒரு அன்இன்டரப்டட் 7 to 8 hours ஸ்லீப் இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த தேவைப்படுற ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குங்கிறதுனால தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களால வந்து நைட் ஷிஃப்ட்டை மாத்திக்கவே முடியாது அப்படிங்கிற போது டே டைம்ல தூங்கும் போதாவது அதுக்கேத்தின மாதிரி நம்ம ரூமை வந்து ஒரு நைட் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு காமா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு டிம் லைட்ஸ்ல இருந்துச்சுன்னா மேபி திஸ் ஹார்மோன் ப்ரொடக்ஷன்ஸ் கேன் பி சார்ட்டட் டு an extent. if avoidable better to avoid, but unavoidable situationsல வந்து அந்த ஒரு நைட் அட்மாஸ்பியராவது கிரியேட் பண்ணிட்டு காமா இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் another thing that நைட் ஷிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நைட்ல வந்து ரொம்ப பிஞ்ச் ஈட் பண்றது அன்ஹெல்தி ஃபுட் இந்த நைட் சாப்பிடுறது that is also messing up with the hormones a lot. ஓகே. அது ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு இல்லையா? லேட் நைட் சாப்பிடுறது. ஆமா. சோ அந்த நம்மளோட ஃபுட் ஹாபிட்ஸ் எப்படின்னா டின்னர்ங்கிறது ஒரு 6 7 o'clock 8 மேக்ஸிமம் 8 o'clock குள்ள முடிச்சிடணும். அது லஞ்ச் டைம் மாதிரி இருக்கு இந்த டைம்ல கேக்குறதுக்கு. ஆமா ஆமா. சோ அத நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளோட பாடியோட ஃபியூவலிங் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் 9 o'clock மாதிரி தூங்கினா கரெக்டா இருக்கும் அப்படின்றதுதான். 10 கூட வச்சுக்கலாம். 10 கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. கிரேஸ் டைம் 10 கொடுக்கறாங்க. to 10 o'clock குள்ள தூங்கிட்டு ஒரு 7 to 8 hours of uninterrupted good quality sleep. அண்ட் அதை தொடர்ந்து வரது அப்படியே வந்து PCOS, அதாவது சுத்தி எல்லாருக்குமே இருக்கு. 10ல ஒரு 6 பெண்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்கு. சோ அது இன்ஃபர்டிலிட்டிக்கு எந்த அளவுக்கு இருக்கு மேம்? See, PCOங்கிறது again it's a lifestyle disease. Lifestyle and it's a metabolic disease. Not just அது வந்து வெறும் ஒரு ஓவரி சம்பந்தப்பட்டதோ இல்ல வெறும் இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தப்பட்ட டிசீஸோ கிடையாது. ஸோ அதோட ஒரு அங்கம் தான் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி. அது இல்லாம PCOSல நம்மளுக்கு வந்து நிறைய கார்டியோ ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட டிசீஸோ இல்லை சுகர் வரதுக்கான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அது. ஸோ அது வந்து வெறும்னே நம்ம ஃபர்டிலிட்டிக்குன்றது மட்டும் இல்லாமல் அதான லாங் டேர்ம் ரிஸ்க்ஸ் நிறைய இருக்கு. அதனால நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு ஒரு எண்டோமெட்ரியல் கார்சினோமா வரலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒரு லாங் டேர்மாக நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரிலேட்டட் ஃபர்டிலிட்டி இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பெண்ணுக்கு 28 டே சைக்கிள் 28 to 30 டே சைக்கிள் இருக்கணும். நார்மலாக ஃபர்ஸ்ட் 14 days அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியம் க்ரோ ஆகணும், ஒரு கரு க்ரோ ஆகணும். அந்த 14th டே ஒரு 15th டே அந்த எக் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸ் ஆகிற எக்கு தான் அந்த ஸ்பெர்ம் மீட் ஆச்சுன்னா ஒரு கருவா ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் அது வந்து நம்ம கர்ப்பப்பையில் போய் அது அட்டாச் ஆகி ஒரு பேபியாக க்ரோ ஆகும். ஸோ எவ்ரி மந்த் வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் பாடி, ஒரு ஃபீமேலோட பாடி இஸ் ப்ரிப்பேரிங் டு பேர் அ சைல்டு, ஒரு எம்ப்ரியோவை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான தட்ஸ் ஹவு பியூட்டிஃபுல்லி அவர் பாடி இஸ் மேட். ஸோ இதில் அந்த ஓவிலேஷன் சொல்றோம்ல, ஓவிலேஷன்ங்கிறது அந்த கரு வந்து வளர்ச்சி ஆகி அது ரிலீஸ் ஆகுறது. அது ஆகாம இருக்கிறது தான் பிசிஓல மெயின் ப்ராப்ளம். ஸோ ஒரு எக்கு நம்மளுக்கு வளர்ச்சி ஆகி அந்த மாதிரி ஓவிலேட் ஆகிறதுக்கு பதிலாக நிறைய ஸ்மால் சிஸ்ட்ஸாவே நீர்க்கட்டிகளாவே அது நின்று போயிடும். அதுல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதோட சேர்த்து நம்மளுக்கு ஹேர் ஃபால், ஆக்னே, இந்த வெயிட் கூடுறது அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது பிசிஓல. ஸோ அதுக்கான நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம தடுக்க we can try. ஸோ பிசிஓனா அதுக்கு வந்து வெறும்னே IVF தான், அதுக்கு பிசிஓ இருந்தாலே வந்து நம்மளால வந்து கன்சீவே ஆக முடியாதுங்கிறது ஒரு பெரிய மித். ஸோ இஃப் யுவர் பிசிஓ இருந்தாலும் உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கு, நீங்க ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஸ்மால் ஹெல்ப் அண்ட் ஸ்மால் கைடன்ஸோடய நம்ம வந்து ஈஸியா பேரண்ட்ஹுட் அச்சீவ் பண்ணலாம். ஓகே. எதுவா இருந்தாலும் சுத்தி அந்த லைஃப் ஸ்டைல்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் தேவைப்படுது. ஓகே. அதுவும் இல்லாம மேம் இப்ப ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க வந்து ஒரு 5 years 10 years இல்ல 15 years கழிச்சு ட்ரீட்மெண்ட்க்கு அப்ரோச் பண்ணலாமா, இல்ல எவ்வளோ நாள்ல மேம் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள்ல கன்சீவ் ஆகலன்னா ட்ரீட்மெண்ட்க்கு அப்ரோச் பண்றது பெட்டர்? தட்ஸ் a very good thing that நீங்க 5 years 10 years 15 yearsங்கிறத தள்ளி போடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்லி நம்ம ஒரு கப்பல்ல வந்து எப்போ வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ங்கிறத விட ஒரு ஃபர்டிலிட்டி கவுன்சிலிங்க்கு வர சொல்லுவோம் நம்ம. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டிங்கிறதவே இப்போ சொல்றது இல்லை, வி கால் இட் சப்ஃபர்டிலிட்டி. ஓகே. ஸோ இப்போ ஒரு கப்பல் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் 1 yearக்கு தே ஹேவ் டு ட்ரை ரெகுலர்லி. ஸோ இப்போ வந்து ரெகுலர்
செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும். ம். அட்லீஸ்ட் அப்புறம் வந்து 1 இயர்க்கு ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆகல அப்படின்ற போது அவங்க ஒரு ஃபெர்டிலிட்டி கவுன்சிலிங்க்கு வரலாம். இஃப் தே ஆர் லெஸ் தென் 35 இயர்ஸ். இதுவே வந்து கல்யாணம் ஆகும்போதே அவங்களுக்கு 35 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்கன்னா 6 மாசத்துலயே அவங்க ஒரு ஃபெர்டிலிட்டி செக்கப்க்கு வரலாம். ம். எடுத்தோடனே நம்ம வந்து இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லாம ம். அதுவே அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஆமா. மென்டல் பிளாக் ஆகிடும். எஸ். ஸோ ஒரு ஃபெர்டிலிட்டி கவுன்சிலிங்க்கு வாங்கன்றது தான் இஸ் வாட் வி ஒரு சஜஸ்ட் அண்ட் ஃபாலோ. கம்ஃபர்டிங்கா ஆமா. இருக்கும். ஸோ தே வில் கம் ஃபார்வர்ட். உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னாலே அது அவங்க ஒரு இமோஷனலா அவங்க எடுத்துக்கிட்டு வரதுக்கே தயக்கமா இருந்துக்கிட்டு அதுவும் வந்தாலே ஐவிஎஃப் பண்ணிடுவாங்கன்ற ஒரு மித்திலே நிறைய பேர் தள்ளி போட்டு அவங்க வர டைமுக்கு நம்ம நிஜமாவே ஐவிஎஃப்ஓ இல்ல ஹையர் ட்ரீட்மெண்ட் பண்ற நிலைமையில தான் அவங்க வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ த ஒன்லி திங் ஐ வுட் லைக் டு சே இஸ் கொஞ்சம் ஏர்லியராகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே நம்ம வந்து ஓகே. treatment- எவ்வளோ ஏர்லியாலாம் மேம் பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வந்திருக்காங்க? see இப்போ வந்து நம்ம நிறைய அவேர்னஸ்னால வி ஹேட் அ கப்பிள் ஹூ கேம் அட் 5 months of marriage. ஓகே. ஓகேங்களா? ஸோ தேவர் வெரி யங் கப்பிள், எஜுகேட்டட் கப்பிள். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, மேடம் நாங்கள் வந்து வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் அ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபெர்டிலிட்டி ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும்ட்டு தான் அவங்களாவே வந்தாங்க. ஓகே. வி வர் ஆல்சோ வெரி சர்ப்ரைஸ். 5 months தானே ஆயிருக்கு, நீங்கள் ரெகுலராக சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 year வரைக்குமே வெயிட் பண்ணலாமேன்றதுனால வி டோல் தெம். பட் தேவர் வெரி இன்சிஸ்டன்ட் நம்ம பண்ணிக்கலாம்னு. வி ஆல்சோ என்கரேஜ் தெம். ஸோ விமென்க்கு பேசிக் டெஸ்ட் பண்ணோம், ஹஸ்பண்டுக்கு செமன் டெஸ்ட் பண்ணோம். அதில் வாட் வி ஃபவுண்ட் அவுட் தட் த ஹஸ்பண்ட் ஹேட் அ வெரி வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட். ஓகே. ஹீ இஸ் அ ஹோட்டல் ஓனர். He's a chef மாரின்னு வச்சுக்கோங்க. He cooks and all that. So he has a little bit of heat exposure. ஸோ அவருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப லோவாக இருந்துச்சு. பட் கல்யாணம் ஆகி 5 months தான் ஆகுது அப்படிங்கிறதுனால we gave him some lifestyle modifications and some medical management. கொஞ்சம் ஹார்மோன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு we gave him some medical management. நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு அவரோட ஸ்பெர்ம் கவுண்ட். சரி, நம்ம இப்போ ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கன்னு we allowed them for few more months. 1 year முடிஞ்சோடனே அப்புறம் they still weren't able to conceive. ஸோ நம்ம வந்து we suggested them for the next step of treatment called IUI. அதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஃபீமேலுக்கு வந்து cervical stenosis-னு ஒன்று கண்டுபிடிச்சோம். அப்போனா வந்து கர்ப்பப்பையோட வாய்ப்புறம் ரொம்ப டைட்டாக இருந்தது அவங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து we had to then do some dilatation and under கொஞ்சம் மைல்டாக செடேஷன் கொடுத்து we did an IUI and then they conceived. ஓகே. ஸோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபெர்டிலிட்டி செக்அப்க்குன்னு வந்த பேஷண்ட்டுக்கும் we were able to find some small issues were there and we were able to help them at a better thing. So அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கப்பிள்ஸாவே முன்னேற்ற அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்தீங்கன்னா மைனர் கரெக்ஷன்ஸ்லயே வந்து we can help them. ஆக்சுவலி this looks so positive மேம். ஏன்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி இதையும் கன்சிடர் பண்ணிட்டு வரது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சா தான் பார்க்க முடியுது. சோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு கில்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த கப்பிள் நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னா அவர் வந்து இப்போ 5 months தான் ஆயிருக்கு, லெட்ஸ் ட்ரை ஒரு 3-4 years கடந்து வந்திருந்தாங்கன்னா மேபி அவரோட ஸ்பெர்ம் கவுண்டை இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டிங்ல அது குறைஞ்சதுனால நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் கொஞ்சம் மெடிசின்ஸ்லயே நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ண முடிஞ்சது. இதுவே கிரானிக்கா அவங்க விட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வந்திருந்தா மேபி அவர் கவுண்டை வந்து நம்ம அவ்வளோ நல்லா ரிவைவ் பண்ணிருக்க முடியாம இருந்திருக்கலாம். ஃபீமேலுக்கு அடிஷ்னலா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்க வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம். ஸோ ஐ ஃபெல்ட் they came early and it was a blessing for them that we could catch it early and treat them. இந்த அவேர்னஸ் வந்து மச் நீடடா தான் இருக்கு. ஓகே. அண்ட் இதை தொடர்ந்து இப்போ ஐவிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்லைன்னா டெஸ்ட் டியூபா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து ப்ராசஸ் இருக்கப்ப அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். பணக்காரங்களுக்கானது மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மித்து இருக்கு. அது உண்மையா? அது வந்து முன்னாடிலாம் வந்து ஐவிஎஃப்கான மெடிசின்ஸ் ஆகட்டும், அந்த லேப் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் இருந்தது. அதனால தான் வந்து ஐவிஎஃப்ங்கிறது வாஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் ப்ரீவியஸ்லி. பட் இப்போ வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால வி ஆர் ஏபிள் டு கிவ் குட் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட் தான். அட் லலிதாம்பிகை ஃபெர்டிலிட்டி சென்டர் வி ஆர் கிவிங் வேர்ல்ட் கிளாஸ் லேப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் quality treatment with no compromise in the medicine or the drug quality at a very affordable price. We are able to do that. And also we have to understand that IVF is not the only treatment option. So fertility நம்ம பார்க்கும்போது வெறும் IVF தான் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத வந்து ஒரு மித்துங்கிறத விட பேஷண்ட்ஸ்க்கு அது ஒரு பயம் கிரியேட் பண்றதான ஒரு திங். ஸோ வந்து நீங்க ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்துட்டீங்கன்னா நம்ம ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி எடுத்து பர்சனலைஸ்டா அந்த கப்பிளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கறத நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். ஓகே. ஸ்டெப் வைஸா தான் நம்ம ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். வந்த உடனே எல்லாருக்கும் ஐவிஎஃப் சொல்றது தான் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு ப்ராப்ளமாவே பயமா இருக்காங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர் போனாலே இதுதான் அப்படிங்கிற ஒரு
நெகட்டிவ் மைண்ட் செட்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கப்பலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்றது முடிவு பண்ணுறதுக்கு ஸ்டெப் வைஸ் ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு வந்து வெறும் சில டேப்லெட்ஸ் கொடுத்து அவங்க அந்த ஓவிலேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால இந்த பிசிஓ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வெறும் சிம்பிளா அந்த ஓவிலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. வெறும் வளர்ச்சிக்கான டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போ சேர்ந்துருக்கணும்னு சொன்னா கூட அதுலயே கூட நம்மளுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு அது மட்டும் பண்ணாலுமே போதும். தி நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி IUI. அதுல வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து இதே மாதிரி நம்ம கரு வளர்றதுக்கான சில டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் பார்த்துட்டு the day they have to அப்போ அந்த எக் வந்து வளர்ச்சி அடையும் போது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து ஹஸ்பண்டோட செமனை எடுத்து we will process it and we will give fast moving and good quality sperms எடுத்துட்டு கர்ப்பப்பையில செலுத்துவோம். அது வந்து ஒரு 1 or 2 minute பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இன் விச் லைக் இப்போ அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு மைல்டு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆர் cervical stenosis நான் இப்போ சொன்னல அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு we can try IUI. இந்த ப்ராசஸ் இது வந்து இந்த IUI ப்ராசஸையுமே நம்ம ஒரு 3 to 5 சைக்கிள்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுலேயும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் IVFக்கு நம்ம சூஸ் பண்ணுவோம். வந்த உடனே நம்ம IVFன்னு சூஸ் பண்ணுறதுக்கான கேட்டகரியும் வெரி மினிமல் தான். இப்போ வந்து ஒரு patients where they have very very low sperm count less than 5 million or if the patient is having severe low egg count decreased ovarian reserve ன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து bilateral tubal block which is not correctable by laparoscopy. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நம்ம வந்து IVF சொல்லுவோம். ஸோ வந்த உடனே எல்லாருக்கும் IVF நம்ம சொல்றது கிடையாது. ஓகே எஸ், அது எக்ஸ்பென்சிவும் கிடையாது இப்போதைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல. ஃபார் நவ் ஐ மீன் இப்போ இருக்கிற நிலைமையில இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். எல்லாருக்கும் ரீச் ஆகுற ஒரு அஃபோர்டபிலிட்டியில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட். அண்ட் இப்போ லலிதாம்பிகையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்கு மேம்? நம்ம வந்து லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டர்ல we have experienced and qualified doctors. Okay, that is most important. ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு நீங்க போறீங்கன்னா அந்த ஃபர்டிலிட்டிக்கான குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்களான்றதை நீங்க பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ we have clinical embryologist, qualified clinical embryologist. அதுக்குன்னு படிச்ச எம்பிரியாலஜிஸ்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து நம்மளுக்கு அந்த லேப்ல அந்த IVFக்கான ப்ரொசீஜர்ஸை இந்த எக்ஸி எல்லாம் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ we have to check that we have like world class lab standards. அந்த லேபோட அந்த லேட்டஸ்ட் எக்ஸி மிஷின்ஸாக இருக்கட்டும், மைக்ரோமேக்னேட்டர்ஸாக இருக்கட்டும், இன்குபேட்டர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிட்டு அண்ட் அதை வந்து நம்ம குவாலிட்டி செக்ஸ் பண்ணிவிட்டு ரெகுலர் QC கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதெல்லாம் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ we have to make sure that we are giving a holistic care. இப்போ நம்ம வந்தோடனே ஒரு கப்பலுக்கு we give them the diet counseling or we have a clinical psychologist who will address their mental health issues. So adha நம்ம வந்து we give lot of importance to that and couple counseling we are giving. And எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு விரிவா we will explain to them. So there are no இப்ப வந்துட்டு ஒரு காஸ்ட் சொல்லிட்டு when they go out it's not like அந்த மாதிரி இல்லாம we are very transparent with our the process. So we will be explaining to the couple everything in detail and also making sure that we are maintaining the standards at the state of the art level. ஓகே, இப்போ நிறைய இடங்கள்ல IVFலாம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி உங்ககிட்ட வருவாங்க இல்லையா, அவங்க எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நிறைய பேர் அந்த மாதிரி இப்பெல்லாம் வராங்க. ஏன்னா நம்ம கிட்ட வரும்போது 1 or 2 IVF ஃபெயிலியர்ஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வராங்க. ஸோ இந்த மாதிரி கப்பிள்ஸை வந்து டுடே we are seeing a lot. ஸோ இதுங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா we have to sit down and spend a lot of time with them. And அவங்க வச்சிருந்தாலே ஒரு பெரிய ஸ்டாக் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் எங்க வெளியில பண்ணதுமா we will start fresh இல்லாம we take time to read, go through their whole old reports. We will try to figure எங்க what could have been done better or எதை வந்து நம்ம வந்து தவிர்த்திருக்கலாம், எதை வந்து நம்ம மாத்தி how can we do it betterங்கிறது பார்ப்போம். And sometimes doing less is more. ஓகே, இப்போ 2 தடவை IVF ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்மளும் வந்து அதை விட ஒரு ஹை லெவல்ல தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு இல்லாம அவங்களுக்கு அகைன் நம்ம வந்து ஒரு பர்சனலைஸா ஒரு ஸ்டெப் வைஸா தான் நம்ம போகணும். மேபி அதை விட ஒரு லெஸர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாலும் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை அதை விட little small changes we can do and also giving them the emotional support that it is still possible and it is not the end of the road. அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கான பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இருக்கும் இல்லையா. அண்ட் ஸ்பெண்டிங் தட் அமௌண்ட் ஆஃப் டைம் வித் தெம். இதை வந்து ஒரு இல்லைம்மா இந்த பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இல்லாமல் யூ கிவிங் தெம் தட் டைம் அண்ட் மேக்கிங் தெம் கம்ஃபர்டபுள்
and making them believe that they are capable of bearing a child. அது நம்ம வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏன்னா செகண்ட் ஆர் தேர்ட் ஃபெயிலியருக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ஹோப்பே இழந்துருவாங்க. நிறைய கப்பல்ஸோ வந்து சொல்லுவாங்க, அம்மா எனக்கெல்லாம் வந்து நான்லாம் அம்மா ஆவேனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆஸ்க். அவங்களுக்கு அந்த இமோஷனல் அண்ட் அந்த மெடிக்கல் ரிலேட்டட் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்து அவங்கள அது வந்து மீட்டு கொண்டு வர்றது இஸ் பிக் சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் சம்திங் தட் வி என்ஜாய் ஆல்சோ. ஓகே. அண்ட் அந்த மாதிரி ஒரு கப்பலுக்கு நம்ம அந்த சக்சஸ் கொடுத்தோம்னா அதோட இதுவே சந்தோஷமே தனி. ஆமா கண்டிப்பா சந்தோஷமே தனிதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், எல்லாரும் அதிகமா பயப்படுறது இப்ப லேட் மேரேஜ் பண்ணோம்னா, அதாவது நம்மளால பேபி கன்சீவ் பண்ண முடியாது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு பயம். சொசைட்டிலே அந்த மாதிரி ஒரு பயத்தை தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை எப்படி மேம் சார்ட் பண்ணலாம்? சரி, இப்பெல்லாம் வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்து 21 to 25ல we were all maybe 30 years back எல்லாரும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து எல்லாருமே they want their career, they want to study and they want to, and in today's world it is difficult. இல்லைன்னா வந்து நம்ம ஒரு having a child also and raising the child கூடமே இப்போ இட்ஸ் நாட் அஃபோர்டபிள், ஸோ ஈஸி கிடையாது. ஸோ எல்லாரும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு they want to have children போது அதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ கிராஜுவலாகவே as a society the age of marriage has increased. ஸோ அதை வந்து நம்ம இப்போ போய் நீங்க 25ல கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் நம்ம பேச்சு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக we have fertility preservation சொல்றாங்க. ஸோ முன்னாடி இதை வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு who were undergoing chemotherapy we were freezing their eggs and அதை வந்து அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதவே நம்ம வந்து ஒரு விமனுக்கு அது ஒரு இன்சூரன்ஸாவே நம்ம we can keep it. So people who are wanting to get married late, who are giving importance to their career, we advise them to freeze their eggs at probably when they are 25 or 30. ஸோ அந்த கருவை வந்து எக்கை வந்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்னா when they are ready to get married, அதை வந்து நம்ம லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து ஒரு IVF மூலியமா they were able to give them a baby. And also if they're getting married after 35 also எடுத்தோடனே நம்ம IVFன்னு சொல்ல மாட்டோம். We'll ask them to keep trying naturally for 6 months to 1 year. அப்போ அது முடியலன்னா இப்போ இந்த இன்சூரன்ஸ் பேக்கப்பை வந்து நம்ம வந்து we can ask them to use it for having a baby. இப்போ ஏன் வந்து எக்கை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம்னா வந்து எவ்ரி உமன் இஸ் பார்ன் வித் அ டெஃபினிட் நம்பர் ஆஃப் எக்ஸ். பிறக்கும் போதே நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ் தான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா எவ்ரி மந்த் நம்மளுக்கு பீரியட்ஸ் போது கொஞ்சம் எக்ஸ் டிப்ளீட் ஆகிட்டே வரும். அதனாலதான் ஏஜுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபர்டிலிட்டி, ஒரு பெண்ணுக்கு ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா லிமிட்டெட் நம்பர் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குங்கிறதுனால அது 35ங்கிறது தான் கோல்டன் ஏஜ். 35 தாண்டும் போது the rate at which the eggs start getting depleted is more. Okay. ஸோ அது வந்து நம்மளுக்கு அதை தவிர்க்க தான் நம்ம வந்து கொஞ்சம் இப்போ வந்து பிகாஸ் we can't stop getting marriages at late marriage ன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. Yeah, because everybody finding a partner, finding a job, finding everything and settling-ங்கிறதும் அதுவும் இம்பார்ட்டன்ட் தாங்கிறதுனால ஸோ இதை வந்து we can suggest for people to have to preserve their or freeze their eggs so that அந்த டென்ஷன் இல்லாம you can progress both in your career and you can நிறைய பேருக்கு மைண்ட் ரிலீஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறது கேட்டோன்னு. ஓகே, அதுவும் இல்லாம ஆண்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மொபைல் நிறைய யூஸ் பண்ணா இல்ல மடியில வந்து லேப்டாப் அதிகமா யூஸ் பண்ணா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாகும் அந்த ஹீட்னால, அது உண்மையா மேம்? எஸ், அது வந்து ஆக்சுவலி என்னன்னா வந்து your sperm ப்ரொடக்ஷனுக்கு we need a little, நம்ம பாடி டெம்பரேச்சர் விட ஒரு 2 degree டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்போது தான் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் will be good. ஓகே. ஸோ அது வந்து நம்ம இப்போ பாக்கெட்ல வச்சுக்கிறோம், லேப்டாப் மடியிலேயே வச்சுக்கிறோம். there's a lot of heat and radiation that is produced. ஸோ அதனால தான் நம்ம வந்து it is better to avoid. We do tell that, that's why we also tell இப்போ ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் மோட்டிலிட்டி கம்மியா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு what are the suggestions we give-னா டைட் ஃபிட்டிங் அண்டர்வேர் போட்டுக்காதீங்க, டைட் ஜீன்ஸ் போட்டுக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பைக்ல ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது தட் ஹீட் ஜென்ரேஷன் இஸ் தேர். அண்ட் ஆல்சோ ஹீட் எக்ஸ்போஜர் ஒர்க் பண்றவங்க, லைக் சே வெல்டிங் பண்றவங்க, ரொம்ப நேரம் அடுப்படையில் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே கூட வந்து there is a lot, we are seeing that their sperm counts are less. So இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்போஜர் நிறைய இருக்கிறவங்களுக்கு what we suggest is, at home when you're there you wear loose fitting clothes and sometimes you can even have cold showers. ரொம்ப சூடான தண்ணியில குளிக்க வேண்டாம். And all that also we will suggest. And அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா when they say when you go for honeymoon they prefer to go to cool places. Okay. Because probably that is what their intention of telling them to go to hill stations would be, because the sperm quality and production probably would have been better because of the temperature.
ஓகே. இது ஒரு புதிய தகவலா இருக்கு Yeah. எனக்கு. ஓகே. மேம் அப்புறம் அந்த கருக்குழாயில இருக்க அடைப்பு, அது வந்து இப்போ ஒரு ஒரு ஆப்பரேஷன் பண்ணி தான் அத கியூர் பண்ண முடியுமா? ம், அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு பயமா ம், இருக்கு. அது ம். ஆக்சுவலி உண்மையா? கருக்குழாய்ங்கிறது வந்து நம்ம ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஸோ இப்போ ம். பேசிக்கா ஃபெர்டிலைசேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை அண்ட் கருக்குழாய் இருக்கும். ம். அண்ட் கருக்குழாயோட எண்ட்ல தான் வந்து ஓவரீஸ் நம்மளோட க கருமுட்டைகள் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து நார்மல் ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்கும்னா, விந்து வந்து வஜைனால செலுத்தினதுக்கு அப்புறமா ஒன்ஸ் த த விந்து த ஸ்பெர்ம் ஹேஸ் டு மூவ் அப். ஸோ ஸ்பெர்ம்க்கு அந்த மொட்டிலிட்டி வீரியம்ங்கிறது இருந்து, அது கர்ப்பப்பையிலேருந்து மேலே போய் கருக்குழாயில தான் அந்த அந்த ஓவிலேஷன் நடக்கும்போது, ம். அந்த எக்க வந்து அந்த கருக்குழாய் பிக்கப் பண்ணி, கருக்குழாயில தான் நம்ம அந்த ஃபெர்டிலைசேஷனே நடக்கும். ஓகே. அந்த விந்தும், எக்கும் மீட் பண்றது அந்த கருக்குழாயில தான். ம். ஸோ தட் இஸ் வை த ஃபெலோப்பியன் டியூப்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது ஃபார் அ ஃபீமேல் டு ஹேவ் அ நார்மல் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஹேவ் அ பேபி. ஓகே. ஸோ இது வந்து அண்ட் அந்த கருக்குழாயில ஃபார்ம் ஆகுற எம்ப்ரியோ மூவ் ஆகி வந்து கர்ப்பப்பையில நம்மளுக்கு அட்டாச் ஆகும். ஸோ இப்போ ஒரு கருக்குழாய் பிளாக் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் நார்மல் ஃபெர்டிலைசேஷன் ப்ரொசீஜர் இஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ கருக்குழாய் பிளாக் இருக்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே. லாப்ரோஸ்கோபி மூலியமா நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ள ஹிஸ்டோஸ்கோபி அண்ட் லாப்ரோஸ்கோபி மூலியமா கர்ப்பப்பைக்குள்ள நம்ம லைட் அடிச்சு பார்த்து ஒரு கேமரா மூலியமா கர்ப்பப்பையை பார்த்து நம்ம வந்து தெர் இஸ் சம்திங் கால்டு டியூபல் கேனுலேஷன். வி கேன் ட்ரை டு ஓப்பன் அப் த பிளாக் ஆல்சோ. ஓகே. ஸோ கருக்குழாய் பிளாக்ங்கிறது வந்து கன்ஃபார்மாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம லாப்ரோஸ்கோபி ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அதையும் மீறி வி ஆர் நாட் ஏபிள் டு ஓப்பன் அப் ஆர் த குவாலிட்டி ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் கருக்குழாய் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் தென் வி கேன் suggest the patients to go for IVF. ஓகே. இப்ப இந்த ஐவிஎஃப்பா இருக்கட்டும், இல்ல மத்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தா, பெட் ரெஸ்ட்லயே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருமோ? ஏன்னா, எவ்ளோ நாள் லீவ் கிடைக்கும்? அந்த மாதிரி தாட்ஸ் வேற நெறைய பேருக்கு இருக்கு. அது எவ்ளோ நாள் மேம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்? பெட் ரெஸ்ட்ங்கிறது சுத்தமா அவசியமே இல்லைங்க. அவசியமே இல்லையா? ஓகே. ஐவிஎஃப்ங்கிறவங்களுக்கு பெட் ரெஸ்ட்ங்கிறது ஒரு பழைய ரொம்ப பேட் மித் தான் அது. ஸோ இப்போ நம்ம வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்களுக்கு they'll have to get injections. ஸோ அதுக்கான யூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் கோ. அப்போ வந்து நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்களோ ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். அந்த கருவை ஃபார்ம் பண்ணி நம்ம உள்ள வச்சதுக்கு அப்புறமா இனிஷியல் யூ ஹாவ் டு பி இன் ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டின்னு தான் சொல்லுவேன் தவிர பெட் ரெஸ்ட்ங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இல்லை. ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ் போகிறது வர்றது ஒர்க் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போ போய் நான் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறேன் அந்த மாதிரி ரொம்ப லாங் ட்ராவல்ஸ் போகாமல் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ணாமல் அப்போ போய் ஜிம்மில் போய் ரொம்ப வெயிட் தூக்காமல் அந்த மாதிரி ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி தான் பண்ணாமல் உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை எல்லாமே யூ கேன் கேரி ஆன். ஸோ அந்த ஐவிஎஃப் ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மேம் இருக்கும் அந்த ப்ராசஸில்? இப்போ ஐவிஎஃப்ன்றது வந்து என்னன்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா ஃபீமேலுக்கு வந்து அவங்களுக்கு வி ஹாவ் எக் வளர்ச்சிக்கு ஒரு 10 டேஸ்க்கு நம்ம 10 to 12 டேஸ்க்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். டெய்லி தில் ஹாவ் டு டேக் இன்ஜெக்ஷன்ஸ். தோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் நீ நாட் பி வெரி பெயின்ஃபுல் ஆல்சோ. அந்த 10 நாளுக்கு டெய்லி தோல் ஊசி தான் போடுவோம். அந்த மாதிரி போட்டு நம்ம கருமுட்டைகளை நிறைய வளர வைப்போம். ஸோ ஒரு ஓவிலேஷனுங்கிறது ஒரு மந்த்துக்கு ஒரு எக் தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகணுங்கிற இடத்துல நம்ம ஒரு 10 to 12 எக்ஸ் அந்த கருமுட்டையில எத்தனை எக்ஸை வளர்க்க வைக்க முடியுமோ அத்தனை எக்ஸை கொஞ்சம் சூப்பர் ஓவிலேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி அதை நம்ம வந்து நிறைய கருமுட்டைகளை வளர வச்சு கரெக்டாக அது ஒரு 18 to 20 mm சைஸ் வளரும் போது பிஃபோர் இட் ரப்சர்ஸ் இந்த ஃபாலிக்கல் இட்செல்ஃப் நம்ம அதை வந்து வெளியே எடுத்துருவோம். ஒரு ஸ்மால் அனஸ்தீஷியா கொடுத்து ஒரு ஸ்கேன் மூலியமா ஒரு சின்ன ஊசி மூலியமா we will try to retrieve all the eggs. அந்த எக்ஸை எடுத்துட்டு ஸ்பெர்ம் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் எடுத்துட்டு அந்த விந்து சிங்கிள் விந்து we will try to connect inject into the egg and that is ICSI. Okay. ஐவிஎஃப்னா என்னன்னா வெறும் ஒரு டிஷ்ல அந்த எக்கையும் ஸ்பெர்மையும் வச்சுட்டு அந்த ஸ்பெர்மே போய் அந்த எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது கன்வென்ஷனல் ஐவிஎஃப். இக்ஸிங்கிறது என்னன்னா வந்து நம்ம அந்த எக்கை எடுத்து நம்மளே அது வந்து ஒரு எக்குக்குள்ள இன்ஜெக்ட் பண்றது தான் நம்மள இக்ஸின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அண்ட் தென் the one step of the procedure is done. Then we will freeze the egg, freeze the embryos, and after that we will prepare the endometrium, prepare the கர்ப்பப்பையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்ங்கிற ப்ரொசீஜர் நம்ம உள்ள அந்த கருவை எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துவோம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான். வேர் வி டோன்ட் ஈவன் நீட் அனஸ்தீஷியா. பேஷண்ட் வில் பி அவேக். அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு பேஷண்ட் வில் கெட் அப். அவங்க வந்து ரெஸ்ட் ரூம்லாம் பாஸ் பண்ணிட்டு அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க they can carry forward with their regular routines. 15 days கழிச்சு we will know the
ரிசல்ட் ஆஃப் ப்ரொசீஜர். அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் 10-15 டேஸ் இந்த எக் நம்ம வளர வைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது கூட இந்த ஓபி ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம். ஸோ தே டோன்ட் நீட் டு ரியலி டேக் அ பிரேக் ஃப்ரம் தேர் ஒர்க் ஆர் லீவ் போட்டுட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு தான் வரணுமா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. அதுவே நிறைய பேருக்கு வரதுக்கு தயக்கமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாள். பண்ணா என்ன வந்து பெட்லயே அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலே வச்சுப்பாங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இக்ஸி விப்சி அப்புறம் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எப்படி மேம் இருக்கு? லைக் ஐ வாஸ் சேயிங், இக்ஸிங்கிறது வந்து என்னன்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இதுல என்ன பண்ணுவோம்னா ஒரு கருமுட்டைக்குள்ள ஒரு விந்தை வந்து நம்மளே வந்து உள்ள செலுத்தி அதை ஃபர்டிலைஸ் ஃபர்டிலைஸ் ஆகுதான்றதை செக் பண்ணுவோம். ஓகே. பிக்ஸிங்கிறது பிசியலாஜிக்கல் இக்ஸின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பிசியலாஜிக்கல் இக்ஸின்னு என்ன சொல்லுவோம்னா இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சராகவே நார்மலாக இருக்கிற ஸ்பெர்ம் தான் போய் நம்மளுக்கு வந்து அந்த எக்கை வந்து இன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வில் ஹேவ் டு சி ஹவு வில் டூ தட் இஸ் ஒரு டிஷ்ல ஒரு ஹைட்ரோலானிக் ஆசிட்னு சொல்லி ஒரு தன்மை அந்த எக்கை சுற்றி இருக்கிற அந்த ஒரு ப்ரோட்டீனை அங்கே வச்சுட்டு எந்த ஸ்பெர்ம் அந்த ப்ரோட்டீன் கிட்ட போய் கனெக்ட் ஆகுதோ அந்த அதுவாவே நேச்சுரலா எந்த ஸ்பெர்ம் போய் அந்த ஹைட்ரோலானிக் ஆசிட் கிட்ட அந்த எக்ல இருக்கிற அந்த ஒரு புரோட்டீன் கிட்ட போகுதோ அந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி நம்ம வந்து இக்ஸி பண்ணுவோம். இன்ஜெக்ட் பண்றம்போது ஸோ இப்போ நம்ம வெறும் மொட்டிலிட்டி அண்ட் உருவமைப்பை மட்டும் பார்க்காம அந்த டிஎன்ஏ லெவல்லையும் அது கரெக்டாக ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஸ்பெர்மா பார்த்து பண்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அது ஆடட் சக்ஸஸ் ரேட் நமக்கு கொடுக்கும். ஸோ இது யாருக்கெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்ன்னு கேட்டிங்களா, அது என்னன்னு பார்க்குறதுனா இப்போ நார்மலாக மேல்ஸ்க்கு நம்ம பார்க்குற பேசிக் டெஸ்ட் வந்து செமன் அனாலிசிஸ் பண்ணுறது. அதில் நம்ம என்ன செக் பண்ணுவோம்னா நம்ம ஸ்பெர்மோட கவுண்ட் பார்ப்போம். நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து மினிமம் 16 மில்லியன் இருக்கணும். ஸோ இப்போ 16 மில்லியனுக்கு மேலே இருக்கிறது நார்மல்னு சொல்லுவோம். அதே மாதிரி மொட்டிலிட்டி வீரியம் பார்க்குறோம். அதில் ரேப்பிட் மொட்டிலிட்டிங்கிறது மினிமம் நம்மளுக்கு வந்து 30% 35% இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் அந்த 35% மொட்டிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் உருவமைப்பு அதில் அட்லீஸ்ட் மினிமம் 4% நார்மலாக இருக்கணும்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்க்கறது தான் வந்து நம்மளுக்கு செமன் அனாலிசிஸ். ஸோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் யாருக்கு பார்ப்போம்னா இதுல வந்து ரிப்பீட்டட் அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்கலாம், இல்லை வந்து ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜஸ் ஆகிருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு, ஆர் ஃபர்டிலைசேஷன் ரேட்ஸ் நல்லா இல்லை. இப்போ நம்ம இக்ஸி பண்ணிட்டோம் ஆனால் அந்த இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் அது கருவா ஃபார்ம் ஆகலை, இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பார்ப்போம்னா அந்த டிஎன்ஏவோட அந்த ஸ்பெர்மோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்மளுக்கு 15%க்கு கீழே இருக்க ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ்னா இட்ஸ் அ வெரி குட் ரிசல்ட் இருக்கும். 15 to 30% இருந்துச்சுன்னா ஆவரேஜ்னு சொல்லுவோம். மோர் தென் 30% ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் த டிஎன்ஏ டேமேஜ் இஸ் மோர். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் we have to treat them with antioxidants, good lifestyle modifications, and அவங்களுக்கு சிலது வந்து we have to check. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வேரிகோசீல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஹையாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு we can even choose physiological ICSI so that the only the sperms with the proper DNA will go and we can select those sperms for their ICSI. ஓகே. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இந்த ப்ராசஸ்ல. பட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் கேன் பி சார்ட்டட் அப்படின்றது தான். Yes, so that is what the patient இவ்ளோ மெடிக்கல் ஜார்கன் உங்களுக்கு புரியலனாலும் உங்களுக்கு புரிய வேண்டியது என்னன்னா நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிஃபைன் ஆயிருக்கோம்னா ஈவன் நம்ம செல் லெவல்ல அந்த டிஎன்ஏயும் கரெக்டா இருக்கிற ஸ்பெர்மையும் எக்கையும் தான் நம்ம ஃபியூஸ் பண்ணி சக்சஸ் ரேட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறையவே மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே. எஸ். பயமே இருக்க தேவையில்லை, எந்த கில்ட்டும் இருக்க தேவையில்லை அப்படின்றது தான். என் முக்கியமா இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சது, இப்ப லலிதாம்பிகையை பொறுத்த வரைக்கும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றப்ப ஒரே ரூஃப்ல வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அது பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மேம்? ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்டிலிட்டின்னு வர பேஷண்ட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கனாலே அவங்களுக்கு அது மட்டும்தான் பிரச்சனை இருக்காது. இப்போ நாங்களே வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வரும்போது நம்ம பேசிக்காக எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுப்போம். தைராய்டு எழுதி கொடுப்போம், சுகர் எழுதி கொடுப்போம், எல்லாம் செக் பண்ணும்போது கூடுமானவரை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகருங்கிறது நிறையவே இருக்கு. ஓகே. அதுவுமே ஒரு காரணமா இருக்கலாம் அவங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு வெறும் ஒரு ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் பிரச்சனையாக பார்க்காம ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது இப்போ சில ஆண்களுக்கு வந்து தேர் ஆர் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஒரு they are not able to have intercourse, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது we have to check their heart conditions. Sometimes the blood flow ஒழுங்கா இல்லாததுனால கூட அவங்களுக்கு அந்த erectile issues எல்லாம் இருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஹார்ட் செக்கும் பண்ணணும், அவங்களோட சுகரும் செக் பண்ணணும்.
ஸோ இது மல்டி ஃபேசட்டடா பார்க்கணும். இது வந்து வெறும் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ஆமா அப்படின்ற அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்காம ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸா பார்க்காம நம்ம வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கும்போது being a multi-speciality hospital which has all the specialties under one roof ங்கும்போது patients are finding it very easy. இதுக்கு நீங்க போய் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட வெளியில போய் திருப்பி பார்த்துட்டு வாங்க, ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் திருப்பி வெளியில பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லாத மாதிரி ஒரு இடத்துலயே ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா எல்லாமே நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு இடத்துலயே கிடைக்கிறதுனால patients are quite comfortable and follow up and ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபாலோ அப் வரது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா. ஓகே, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணுது. எஸ் டைம் அண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைக்குது. ஆமா நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு திருப்பி அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லலாம். டயர்ட் ஆயிடுவாங்க. ஆமா and they will give up. எஸ். ஐயோ வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்க்கு வரதே ஒரு ரொம்ப அவங்க தயக்கத்தை மீறி வரது போது நீங்க அவங்க again go do this மல்டிபிள் இடத்துக்கு அனுப்பிச்சோம்னா they will lose hope and they will let go in midway. இது பெரிய process போல, நம்மளால பெரிய ப்ராசஸ் போல, நம்மளால இது முடியாது போல அப்படின்ற மாதிரி விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்ம ஒன் பிளேஸ்ல எல்லாத்தையும் பண்றதுனால அவங்களுக்கும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்போ லலிதாம்பிகை ஃபர்டிலிட்டி சென்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்கு மேம்? See, at LFC we have this state of the art equipments and the lab standards maintain பண்றது ரொம்ப முக்கியம். So we have all the required world class lab equipments, but அதை வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணி அதை குவாலிட்டி செக் பண்ணி அந்த லேப் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஆல்சோ கிவ் த பேஷண்ட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இப்போ வந்தால் வெறும் அவங்களோட ஃபர்டிலிட்டியை மட்டும் பார்க்காம அவங்களோட டயட்டாக இருக்கட்டும், அவங்களோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அண்ட் கப்பிள் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அண்ட் ஃபுல் ஃபேமிலிக்கும் வில் கிவ் தெம் அ கவுன்சிலிங். ஸோ ஹவு டு கோ அபவுட் த ப்ரொசீஜர், வாட் டு எக்ஸ்பெக்ட். ஸோ வெரி டிரான்ஸ்பெரண்ட் வித் ஆர் ஹோல் ப்ராசஸ். வந்த உடனே வந்து வரும்போது ஒன்று சொல்லிட்டு பட் த எண்ட் ஆஃப் இட் there will be added இது இல்லாம we will make sure that we are very transparent with our whole process and we'll give them that the much required positivity that they need. Okay. So that is very important and that's something we closely follow with our patients who are very happy with that kind of feeling. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இப்போ கப்பலுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியாவே சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் இருக்கு. நைஸ். அண்ட் இப்போ வெளியூர்லேருந்து வராங்களா மேம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு? எஸ், இப்போ வந்து சில பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு கம் எவ்ரிடேங்கிற போது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும்போது நம்மளுக்கு வி ஹேவ் பேஷண்ட்ஸ் கமிங் ஃப்ரம் ஆந்திரா ஆல்சோ, ஃப்ரம் டவுன் சவுத்லேருந்து நிறைய பேர் வராங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால வி ஹேவ் வார்ட்ஸ் அண்ட் ரூம்ஸ் வேர் த பேஷண்ட்ஸ் கேன் ஸ்டே அண்ட் அந்த 10-15 நாள் அவங்க அங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு அவைலபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறதுனால பேஷண்ட்ஸ் தூரத்துலேருந்து வரவங்க எங்கே வெளியில் தங்குறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டலே சேஃபாக ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு கூட போகலாம். ஓகே, ஒரு மாதிரி நல்ல வார்ம்தான ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு கேட்குற கேள்வி எல்லாமே இவ்வளோதான் சிம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிம்பிள். அதுதான் ஃபர்டிலிட்டியை சம்மந்தப்பட்ட நிறைய அவங்களுக்கு மைண்டில் இருக்கிற மென்டல் பிளாக் நம்ம தீர்த்தாலே ட்ரீட்மெண்ட் வைஸ் இஸ் வெரி ஈஸி தான். அந்த மென்டல் பிளாக் பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு மேம், அதை உடைச்சிட்டாலே போதும் அப்படின்றது தான். இன்னொன்னு சொல்லுவாங்க மேம், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சைடு எஃபெக்ட் வரும் குழந்தைக்கு, டெஸ்ட் பேபியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஐவிஎஃப் மூலமா பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? இல்லப்பா, த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஐவிஎஃப்ல போற பேபிஸ் ஆர் ஆஸ் நார்மல் அஸ் எனி அதர் பேபிஸ் தான். அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து we are giving them for a indicated condition தான் தவிர there is no evidence that IVF நால பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஓகே, இப்போ லலிதாம்பிகையை நோக்கி வர கப்பல்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? See, when you come for your fertility checkup, இதை வந்து வெறும் ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக பாருங்க. டோன்ட் லுக் அட் இட் ஆஸ் யோர் இது நம்ம ஒரு ஃபெயில் ஆயிட்டோமோ, நம்ம இது ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக பார்க்காம நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஃபர்டிலிட்டி செக்அப், ட்ரீட்மெண்ட்டுன்னே சொல்ல தேவையில்லை, நீங்கள் ஒரு செக்கப்புக்கு வாங்க, ஒரு கவுன்சிலிங்க்கு வாங்க. தட் வே நம்மளுக்கு ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஈஸியராகவே நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு லெஸ் ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் கூட நம்ம வந்து we will be able to achieve a pregnancyங்கிறது தான் ஐ ஃபீல். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்காம சிம்பிளாக வந்து நீங்கள் ஜஸ்ட் ஹாவ் அ சாட் வித் us, ஜஸ்ட் கம் டு us. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பெஸ்ட் ஸ்டெப்பாக ரைட் டைமில் நீங்கள் எடுத்தீங்கன்னா the rest of it we will be able to help. Thank you so much for your time ma'am. ரொம்ப eye opening ஆ இருந்தது இந்த conversation. Thank you so much. So every couple நீங்க வந்து first step to come for a fertility counseling பண்ணாலே the rest of it we will be able to take care. Yes, finally எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும், அது வந்து justified அப்படின்றது தான். Yes.